ஹலோ! இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரேண்டம் ஈவினிங்கில் நம்ம கார்டனில் இருக்க ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நம்ம கார்டன் செட்டப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா முதல்ல வச்சுருந்தது கொஞ்சம் சென்ட்ரல்லாம் வச்சுருந்தேன் பாட்ஸு. ஸோ எல்லாத்தையுமே ஒதுக்கி ஒரு ஓரமாக வைக்கலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு லைனில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். டெரஸில் என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு பூச்செடியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் செடி அப்படியெல்லாம் வச்சுருக்கேன். இந்த மல்லிகைப்பூ செடியை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் பாருங்கள். இதில் இருக்கிற 3 மல்லிகைப்பூ செடி அந்த 3 க்ரோ பேக்கில் இருக்குல்ல, அந்த 3 மல்லிகைப்பூ செடியுமே மம்மிகிட்ட இருந்தது தான். 15th ஃப்ளோரில் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸ்பேஸ் இல்லாதனால பால்கனியில் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நிறைய உரம் கொடுப்போம் நாங்கள். இப்போ மீன் கழுவுனா அந்த தண்ணி, சிக்கன் கழுவுற தண்ணி, மட்டன் கழுவுற தண்ணி, அப்புறம் நம்ம வீட்டில் கிச்சன் வேஸ்ட்லேருந்து ரெடி பண்ணுற உரம், மண்புழு உரம், இது எல்லாமே கொடுப்போம். ஆனால் அதில் வந்து பூ வரவே வராது. செடி மட்டும் உயிரோடு நின்றுட்டே இருக்கும். எப்பயாவது 1-2 பூ மட்டும் பூக்கும். ஆனால் இப்போ இதை இங்கே கொண்டு வந்து மொட்டை மாடியில் வச்சு 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளார எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அங்கே நம்ம எவ்வளோ உரம் கொடுக்கும்போது கூட பூக்கலை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பூக்குதுன்னா அது காரணம் வந்து சூரிய ஒளி தான். ஏன்னா பால்கனியில் அங்கே வச்சுருக்கும் போது சன்லைட்டே இருக்காது. இங்கே வந்து சன்லைட் நல்லா இருக்கிறதுனால டக்குன்னு பூக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இன்னும் போக போக நிறைய பூ பூக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வாரம் வாரம் ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் கொடுப்பேன். ஒரு வாரம் மாட்டு சாணம், ஒரு வாரம் மண்புழு உரம், ஒரு வாரம் NPK All 16 All 19 இதெல்லாம். அப்புறம் இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டனில் என்ன வேலைன்னா, நம்ம ஆல்ரெடி நர்சரியிலேருந்து ஒரு 4-5 செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதில் 2 மட்டும் இன்றைக்கி வந்து நம்ம தொட்டியில் மாற்ற போகிறோம். ஒன்று வந்து பெப்பர் பிளான்ட்டு, இன்னொன்று வந்து பேஷன் ஃப்ரூட்டு. இது 2மே மாற்றி வைக்கணும். ஸோ எனக்கு 2 தொட்டியில் மண் ஃப்ரீயாக இருக்குது. அதில் ஒரு தொட்டியில், இந்த தொட்டியில் மட்டும் நான் சாமந்தி பூச்செடி வச்சுருந்து செத்து போச்சு. இத்தினோண்டு ஒரு குச்சி மட்டும் இருக்குது, ஆனால் பச்சையாக தான் இருக்குது. அப்போ நம்ம அதை எடுத்து மாற்றி வேறு தொட்டியில் வேறு ஏதாவது செடி கூட வச்சுட்டு இந்த 2 தொட்டியில் இருக்க மண்ணு கூட எக்ஸ்ட்ராவும் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 செடியும் நம்ம வச்சிடலாம். நிறைய மண் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. வேறு இன்னும் மண் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் மற்ற செடியெலாம் கூட வேறு தொட்டியில் மாட்டி வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாமந்தி செடி எடுத்துடலாம். அது வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. ஒரு கணு மட்டும் இருக்குது, ஒரு சின்ன சின்ன பிரான்ச்லேயும். அதிலேருந்து வளர்ந்து வந்தால் நல்லது. அதோட வேரும் பாருங்கள் எவ்வளோ லேஸ் ஆகிடுச்சு. இது கூட ஒரு 2-3 செடி இருந்தது, அதெல்லாம் செத்து போச்சு. இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட தாய் மண்ணிலே எடுத்து அப்படியே சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த தொட்டியிலேருந்தே மண் எடுத்து அது கூடயே சேர்த்து அப்படியே டைட்டாக பேக் பண்ணிவிட்டு அதை நான் வேறு ஒரு ரோஸ் தொட்டியில் நோண்டி வச்சுட்டேன். அதில் நம்ம இப்போ தட்டின மண்ணில் இருந்து மண்புழு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம மண்ணில் வந்து மண்புழு இருக்குன்னா நம்ம மண் வந்து கரெக்டான வளத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா மண்புழு நம்ம பார்க்க முடியாது நம்மளோட மண்ணில். அப்போ செடிகளுக்கும் இது நல்லது தான். இப்போது நம்ம மண் எடுத்துக்கிட்டோம்ல, அது கூட நான் வந்து மண்புழு உரம் சேர்க்க போகிறேன். என்கிட்ட மாட்டு சாணம் உரம் இல்லை, தீர்ந்து போச்சு. இங்கே நான் லோக்கலில் வாங்குவேன். எனக்கு வந்து 1 கிலோ 5 ரூபா கணக்கில் கிடைக்கும். அது எப்படின்னா ஒரு பெரிய மூட்டையில் அவங்க வந்து வெயிட்லாம் செக் பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படியே பேக் பண்ணி எடுத்து தருவாங்க. அது வந்து 200 ருபீஸ் அந்த மூட்டை வரும். நான் வீட்டுக்கு கொண்டு வந்து வெயிட் செக் பண்ணும்போது அதில் 40 kgs இருந்தது. ஆனால் இந்த உரம் வந்து மம்மி ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. கிலோ 10 ரூபான்னு சொல்லி 50 கிலோ மண்புழு உரம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து தான் இப்போ நான் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இது கூட என்கிட்ட மிச்சம் மீதி இருக்க மண் இவ்வளோ தான் மொத்தத்தையும் தட்டிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மூட்டையில் நான் அரை மூட்டை மண் தான். அதுவும் அந்த மண் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கரண்டு முரட்டாக முக்கால்வாசி கல் தான் இருந்தது. உரம்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணலை. அந்த மண் வந்து நான் ஒரு மூட்டை 100 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். சரி, இனிமேல் எனக்கு மண் வேறு ஒரு இடத்துல இருந்து வர வேண்டியது இருக்குது. அதனால் அது வரைக்கும் நான் வெயிட்டிங். ஐயோ! அதனால் இப்போதைக்கு இருக்கிற மண்ணை வச்சு நம்ம 2 தொட்டியில் தான் செடி வைக்க முடியும். அதை மட்டும் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு பப்பாளி செடி இருக்குது. அது வைக்கிறதுக்கு ஒரு பெரிய க்ரோ பேக் வர வேண்டியது இருக்குது. நான் பார்த்து வச்சுருந்தது இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. அதாவது ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் அதையும் வாங்கி இப்போ ஒரு 2 அடிக்கு 2 அடி க்ரோ பேக்கில் ஒரு பப்பாளி செடியை நான் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மண் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னால் மிக்ஸ் பண்ணவே முடியல. ஸோ கீழே தட்டி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 18 inch பாட்டில் ஃபஸ்ட்டு அடியில் மட்டும் கொஞ்சோண்டு மண் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் கிச்சன் வேஸ்ட் வச்சு உரம் ரெடி பண்ணுவேன்ல, அந்த உரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு பாதி தான் ரெடி ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதே எடுத்து தட்டிக்கிட்டேன். இல்லைனா நம்ம பெரிய பெரிய தொட்டிலாம் ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம திருப்பி மேலே மண் போட்டுறதுனால அது மக்கிரும். அப்புறம் அந்த செடிக்கு அது உரமாக போய்க்கும். அதனால் நான்
நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். என்கிட்ட மண் வந்து இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நான் தொட்டியை ஃபில் பண்ணிப்பேன். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்திருந்த பேஷன் ஃப்ரூட்டையும் அதிலே நம்ம நட்டு வச்சிடலாம். இப்போ இந்த பேஷன் ஃப்ரூட்டோட பிளான்ட்டோட விலை வந்து 40 ருபீஸ். நான் ஈஷா நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து க்ரீப்பர் வெரைட்டி. இது படர்ந்து தான் போகும். இந்த செடியை படர்த்தி விடுற அளவுக்கு என்கிட்ட பெரிய செடி எதுவும் இல்லை மாடியில். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, வீடு கட்டும்போதே மாடியில் வந்து துணிக்காய போடுறதுக்கு கயிறு கட்டுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கிராஸில் 3 லைன் கயிறு கட்டி விட்டுருக்கோம். ஸோ நம்ம இதிலேருந்து அப்படியே அதில் ஏற்றி விட்டோன்னா அதிலே போய் படர்ந்துருங்கிறதுக்காக. அப்புறம் நான் இப்போ வச்சிட்ருக்கிறது வந்து பெப்பர் பிளான்ட்டு. பெப்பர் பிளான்ட்டும் அதே மாதிரி தான் க்ரீப்பர் வெரைட்டியாக தான் போகும். ஆனால் இது க்ரீப்பர் வெரைட்டி கிடையாது. இது வந்து புஷ் வெரைட்டின்னு சொன்னாங்க. நார்மலாக நம்ம பெப்பர் பிளான்ட் எல்லாம் ஏதாவது மரத்துக்கு மேலே அப்படியே ஏற்றி விடுவோம். அது ஏறி ஏறி போகும். இது வந்து தொட்டிலே வச்சு வளர்த்துறதுக்கு, டெரஸ் கார்டனிங்க்கு நம்ம இப்படி வச்சு வளர்த்திக்கலாம். ஸோ இது நம்ம வந்து ஏற்றி விடணும்லாம் அவசியம் இல்லை. இது செடியாகவே தான் நின்றுக்கும். ஸோ நான் வந்து ரெண்டுத்தையுமே வச்சுட்டு எல்லாத்துக்கும் தண்ணி அடித்து விட்டுட்டேன். அப்புறம் இந்த பேஷன் ஃப்ரூட்டுக்குமே நான் அது வந்து ஏறுறதுக்காக கயிறு கட்டி விட்டுட்டேன். இது நான் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ இது வழியாக அப்படியே ஏறி அப்புறம் அந்த கயிறில் போய் அப்படியே படர்ந்துக்கும். அதனால தான் இப்படி வச்சுருக்கு. இப்போ ஒருத்தனை மர்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளான் போயிட்டுருக்கு. இது என்னென்னா ரேட் கில்லிங் பாய்சன் தான். நான் இது ஒரு உரக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த பேக்கெட் 20 ருபீஸ் தான். என்னோடய செடி எல்லாமே ஓட்ட போட்டு வச்சுருக்குது. என்னோடய போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வாழை மரத்தில் அந்த க்ரோ பேக்கில் எவ்வளோ பெரிய ஓட்டையாக போட்டு வச்சுருக்குன்னு. ரொம்ப நாள் பார்த்தேன், முடியல. செடியெல்லாம் கடிச்சு துப்பி போட்டுட்டு போயிடுது. ஃபுல்லாக தோண்டி போட்டுருது. அதனால தான் இந்த வேலையை பார்க்க வேண்டியதாக போச்சு. இதில் வந்து ஆம்லேட்லேயோ இல்லை சோறுலேயோ மிக்ஸ் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட நாங்கள் ப்ரோட்டீனுக்கு எக் ஒயிட் சாப்பிட்டுட்டு எல்லோ வந்து வேஸ்ட்டில் தான் போடுவோமா, அது இருந்ததா, அதனால அதை எடுத்துகிட்டு வந்து அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா காக்கா எல்லாம் முட்டையை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஒருத்தனை கொள்ள போய் இவன்லாம் செத்துட்டானா என்ன பண்ணுறது? அதனால நான் அப்போ வைக்கல. கொஞ்சம் இருட்டினக்கப்புறம் தான் வச்சுட்டு நான் கீழே இறங்கி வந்தேன். அந்த முட்டையை எலி சாப்பிட்டுதா சாப்பிடலையா செத்துதா இல்லையான்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா பை.